வணக்கம். என் பெயர் மஞ்சு. நான் பார்த்தீங்கன்னா, அ முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரியில் நாங்க சோஷியல் ஒர்க்கர் கம் இயர்லி இன்டர்வென்ஷன் ஸ்பெஷல் எஜுகேட்டர் 3 பிரிவுகள் சேர்ந்து நாங்கள் பணிபுரிகிறோம். இன்று நாங்கள் பேச போகிறது என்னவென்றால் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் இஎஸ் செவிலியர் கல்லூரி விழுப்புரம் நாங்கள் இருவரும் இணைந்து உலகம் தினமான ஆட்டிசம் விழிப்புணர்வு ஏப்ரல் 2 அன்று உலகம் முழுவதும் கொண்டாடுகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்களும் ஆட்டிச விழிப்புணர்வு ஏப்ரல் 2 இஎஸ் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி டிஐசி விழிப்புணர்வு நாளை கொண்டாடுகிறோம். இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நாம் 0 to 3 வயசுக்குரிய குழந்தைகளுடைய வளர்ச்சி திறன்களை நோக்கி பயணிக்கப்படுகிறது. அந்த 3 வயசுல குழந்தைங்களோட பேசுறது, பழகிறது, புரிஞ்சுக்கிறது, இந்த 3 திறன் ரொம்ப முக்கியம். குழந்தை எழுந்து நடக்கணும், எழுந்து நடந்தோன்னு பேசணும், பேசுறது மற்றவங்கள்ட்ட பழகணும், பழகிட்டு அவங்களுடைய தேவைகளை கேட்கணும், தேவையை அறிந்து அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் நம்மளுடைய குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் நம்மள வளர்ச்சி திறன்களை நம்ம பார்க்க போற ஒன்று. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய 0 to 3 வயசுக்குரிய குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆட்டிசம் என்ற ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, குறைபாடு தான் நாங்கள் சொல்லணும் அதை. ஏன்னா அது ஒரு நோயின்னா நம்ம மாத்திரை கொடுத்து எல்லாமே சரி பண்ணிடலாம், டாக்டரை பார்க்கலாம், எல்லாமே பண்ணலாம். இது ஒரு குறைபாடு. எனக்கு பேசுறதுக்கு வரல, பழகிறதுக்கு வரல, ஒரு பொருளை கேட்டு வாங்கி அதை நான் பயன்படுத்தலை, என்னுடைய வேலையை செஞ்சுக்கிறதுல எனக்கு நான் கஷ்டப்படுறேன். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க நார்மலாகவே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பார்த்து கற்றுக்கும். ஆனால் இந்த ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் என்பது அவங்க இந்த 3 விஷயத்துல பாதிக்கப்படுவாங்க. பேசுறதுல, மற்றவங்கள்ட்ட பழகிறதுல, உயிரற்ற பொருள்கள்ல ஒரு நாட்டம் கொண்டது. நாம என்ன செஞ்சாலும் உங்களுக்கு ஆப்போசிட்டா சேர்றது. நான் உங்க கண்ணை பார்த்து பேசினா உங்க கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. அவங்க மற்றவங்கள்ட்ட பழகிறதுலாம் அவங்க பழக மாட்டாங்க. தனிமையை நிறைய விளையாடுவாங்க. மற்ற பிள்ளைங்களும் சேர்ந்து விளையாட மாட்டாங்க. ஃபேன்னா ஒரு ஃபேன், உயிரற்ற பொருள். எதுவும் நம்ம உயிருள்ள பொருளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோமோ அதுல பெரிய நாட்டு இல்லாம உயிரற்ற பொருள்ல அவங்க நாட்டு அதிகம் இருக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வளர்ச்சியில தாமதம் ஏற்படும். இது ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்ம சமூகத்துல இருந்து அவங்க வித்தியாசமாக இருப்பாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம எல்லாமே படிக்கிறது, குழந்தை பிறந்து நம்ம சாப்பாடு ஊட்டி குழந்தைய நம்ம வளர்க்குறது எல்லாமே ஒரு சமூகத்துக்கு ஒரு பயனுள்ள மனிதனா நம்ம உருவாகணும்னு சொல்லிதான் முக்கிய காரணம். அந்த காரணம் குழந்தைகள் தள்ளப்படுறதுனால இந்த குழந்தைங்க நம்மளுடைய சமூகத்துல இருந்து புறக்கணிக்கப்படுகிறார் வரை தனிமையில இது பண்றாங்க. அதை நம்ம விடாம நம்ம குழந்தைய சரி பண்ணணும். அந்த ஆரம்ப நிலை தூண்டுதல் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அரசு மருத்துவ கல்லூரி மற்றும் டிஐசி என்னும் பிரிவில் பாத்தீங்கன்னா நம்முடைய குழந்தை நல டாக்டர், பிசியோதெரபிஸ்ட், ஸ்பீச் தெரபிஸ்ட், ஆக்குபேஷன் தெரபிஸ்ட், இயர்லி இன்டர்வென்ஷன், சைக்காலஜிஸ்ட், லேப் டெக்னீஷியன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு பிரிவா அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் செயல்படுகிறோம். இதுல பாத்தீங்கன்னா குழந்தைய அந்த 0ல இருந்து 3 வயசுக்குள்ள குழந்தைக்கு என்னென்ன தூண்டுதல் கொடுக்கலாம், அவங்கள்ட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சி ஆரம்ப நிலையை தூண்டுதல் நம்ம கொடுக்குறோம். அதனால பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டிசம் என்று சாதாரண ஒரு விஷயம் நீங்க நினைக்கலாம். குழந்தை பேசல, குழந்தை சரியாயிடும், அது வளர வளர சரியாயிடும், இது எங்க தாத்தா பேசினாங்க, எங்க தலைமுறையில இப்படிதான் இருந்தாங்க, அந்த ஒரு 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 காரணங்கள் சொல்லாம நீங்க என்ன பண்ணணும்னா குழந்தைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தடுப்பூசி அட்டையில இருக்கு 0 to 3 வயசுடைய குழந்தையுடைய வளர்ச்சி திறன்கள் இருக்கு, அதோடைய என்னென்ன சாப்பாடு விட்டுன்னு இருக்கு, அதோடைய முக்கிய குழந்தைகள் பேசுறது, நடக்கிறது எல்லாமே நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணா நம்மளோட நிறங்கள் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிற பச்சை, நீலம், சிவப்பு. இந்த பச்சைன்றது குழந்தைங்கள் எல்லாமே அட்டைன் பண்ணணும். நீலன்றது பெட்ரோல்ஸ் நம்ம குழந்தைங்கள்ட்ட என்னென்ன செய்யணும், நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்து, நீல ரெட்ல இருக்கிறது இதெல்லாம் குழந்தைங்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி அட்டைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த தடுப்பூசி அட்டை நீங்க கரெக்டா கவனிச்சு படிச்சு நீங்க பண்ணாலே நம்மளுக்கு இந்த ஆட்டிசம் என்ற ஒரு குறைபாடு நம்ம குழந்தைங்கிட்ட இருக்காது. அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு டிஐசி என்னும் நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே இந்த டிஐசி ஒரு பிரிவு இருக்கு. அதுல எல்லா ஸ்பெஷலிஸ்டும் இருக்காங்க. நாம குழந்தைய கொண்டு போய் பயிற்சி கொடுக்கணும். இந்த பயிற்சி என்பது பாத்தீங்கன்னா குழந்தைக்கு முக்கியமானது. அந்த பயிற்சி அந்த குழந்தைக்கு அந்த தூண்டுதல் ஏற்படுத்து அந்த பயிற்சி
ஒரு வருட காலமோ 2 வருட காலமோ இல்லை 6 மாத காலத்திலயோ அந்த பயிற்சி வந்து ஒவ்வொரு பயிற்றுவிப்பாளர்கள் என்ன ஒரு மாதிரி அவங்களுடைய திறன்களை செட் பண்றாங்களோ அந்த திறன்களை நீங்க புரிந்து கொண்டு அது குழந்தைக்கு நீங்க ஒரு தூண்டுதல் முக்கியமான இது பயிற்சி தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியல, நம்ம சைக்கிள் ஓட்டுறதுக்கு என்ன நம்ம பயிற்சி ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான். அதனால எந்த அளவுக்கு குழந்தைக்கு நம்ம பயிற்சியை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறோமோ அந்த அளவுக்கு குழந்தை நம்ம குறைபாடுல இருந்து நம்ம முழுமையாக குணப்படுத்தலாம். அதனால நீங்க இதுக்கு நாங்க பாத்தீங்கன்னா இது வருடோதரமும் கொண்டாடப்படுகிறோம். வருடோதரமும் இங்க நம்ம நிறைய குழந்தைகள் இந்த டிஐசி பிரியில எல்லாமே பயனடைச்சிருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சர்ல ஆட்டிசம் இல்லாத குழந்தைகளாக வரணும் எங்களுடைய ஆசை. நீங்க வந்துருச்சா அதுக்கு முக்கியமான பயிற்சி இருக்குது. அதுக்கு எந்த நீங்க ஒரு மன ரீதியாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம என் குழந்தைக்கு நான் வந்துருச்சு அதுக்காக இருக்காங்க. நம்ம முடியம்பாக்கம் போவோம். முடியம்பாக்கம்ல டிஏசில ஒன்று இருக்கு. அதை நம்ம கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே சேர்ந்து குழந்தைய நம்ம இந்த வருங்காலத்துல ஆட்டிசம் இல்லாத குழந்தையே நம்ம கொண்டு வரோம். அதுதான் ஒரு முக்கிய நோக்கம். இந்த ஏப்ரல் 2ஆம் தேதி நம்ம என்ன ஒரு சவாலை எதிர்கொள்ளனா, குழந்தை ஆட்டிசம் இருந்தது, அந்த மதி இருக்கும் என்ற ஒரு குறைபாடு இருந்துச்சு, அந்த குறைபாடு இல்ல குழந்தைய நம்ம கொண்டாடணும். அந்த குழந்தைக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனையை நாங்கள் கண்டுபிடிக்க தான் நாங்கள் டிஐசியில் இருக்க எங்கள் டீம் இருக்கு. ஸோ நீங்கள் வாங்க, உங்களுக்கு எல்லாருமே இருக்கு. அது இல்லாமல் இஎஸ் நான் எங்கள்கிட்ட இல்லாமல் நம்ம விழுப்புரத்தில் இஎஸ் மருத்துவக் கல்லூரி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி நிறுவனம் அங்கே இருக்கிறது. அவங்கள்ட்டையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க, இங்கே வழி நடத்துவாங்க. நீங்கள் வரணும்னு சொல்றது தான் இந்த ஏப்ரல் 2வது விழிப்புணர்வு நாளாக நாங்கள் கொண்டாடுறோம். நன்றி, வணக்கம்.